Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய 2 column and 2 row functions ஓட யூசேஜை பத்தி தான் குயிக்கா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all 2 column and 2 row functions ஓட யூசேஜ் என்னங்கிறத சிம்பிளா பார்த்துடலாம். மல்டிபிள் காலம்ல இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ், கலெக்ஷன்ஸ் ஆஃப் செல்ஸ், இதை தான் நம்ம அரே அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் காலம்ஸ்ல இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ், அந்த டேட்டா இருக்கு இல்லையா, இதை சிங்கிள் காலம்ல கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணுங்கிற பட்சத்தில் நம்ம 2 காலம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஒரே ரோல கொண்டு வரணும்னா 2 ரோ ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நல்லா கவனிங்க. ஈக்குவல் டு 2 காலம் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அரே, செகண்ட் ஆர்குமெண்ட் இக்னோர், அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ஸ்கேன் பை காலம். ஆக்சுவலாக கடைசியில் இருக்கக்கூடிய இந்த 2 ஆர்குமெண்ட்டுமே பார்த்தோம்னா ஆப்ஷனல், கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அரே ஆர்குமெண்ட் நாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ அரேங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ், கலெக்ஷன்ஸ் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஸோ அப்போது 2 காலம், சிங்கிள் காலமில் எந்த டேட்டாவை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணுமோ அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை, அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் செல்ஸை, அந்த அரேவை நாம் அரே ஆர்குமெண்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ அரே ஆர்குமெண்ட்டில் எந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் நமக்கு ஆஸ் அ சிங்கிள் காலமில் வேணுமோ அந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா மல்டிபிள் காலம்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா நமக்கு சிங்கிள் காலமில் பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி வந்தாச்சு. ஆனால் சில இடத்துல பார்த்தோம்னா 0ங்கிற வேல்யூ வந்திருக்கு இல்லையா. காரணம், நாம் செலக்ட் பண்ண இந்த ரேஞ்சில் பிளாங்கான செல்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுனால இங்கே நமக்கு 0 வந்திருக்கு. ஓகே, பட் நல்லா கவனிங்க, இந்த ரிசல்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் நமக்கு ஹாரிசாண்டலாக இருக்குது. அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா வந்தாச்சு, அண்ட் ரெண்டாவது ரோவில் இருக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது வந்திருக்கு. ஸோ இப்படி இந்த ஸ்கேனிங் எப்படி நடந்திருக்குன்னா ஹாரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகே, பட் நமக்கு இந்த ரிசல்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி தேவைன்னா வேர்ட்டிக்கலாக தேவை. அதாவது குரூப் 1 இருக்கா, அதுக்கான ரிலேட்டட் நேம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்துடணும். அதுக்கு அடுத்தது தான் குரூப் 2 ஆரம்பிக்கணும், அண்ட் நெக்ஸ்ட் தான் குரூப் 3. ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்கேனிங் ஹாரிசாண்டலாக வேணுமா இல்லை வேர்ட்டிக்கலாக வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அப்போது நமக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று, சோர்ஸ் டேட்டாவில் பிளாங்கான செல்ஸோ இல்லை எரர் கண்டெயின் பண்ணியிருக்கிற செல்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட் வேணும். ஒருவேளை நமக்கு இந்த ஹாரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் டிஃபால்ட்டாக விட்டுடலாம். இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த ரிசல்ட், அந்த ரேஞ்ச் கரெக்டாக வேர்ட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் நாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிள். நாம் இது வரைக்கும் அரே ஆர்குமெண்ட் வரைக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் ஆர்குமெண்ட் என்னது, இக்னோர். இக்னோரில் நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. டிஃபால்ட்டாக பார்த்தோம்னா கீப் ஆல் வேல்யூஸ், இதுதான் டிஃபால்ட். இல்லை எனக்கு பிளாங்கான செல்ஸை மட்டும் இக்னோர் பண்ணணும், எரர் இருக்கக்கூடிய செல்ஸை மட்டும், வேல்யூஸை மட்டும் இக்னோர் பண்ணணும், இல்லை பிளாங்க் அண்ட் எரர் வேல்யூஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பிளாங்கான செல்ஸை மட்டும்தான் இக்னோர் பண்ணணுங்கிறதுனால 1 அப்படிங்கிறத டேப் கொடுத்துக்கலாம். அண்ட் கமா கொடுத்தோம்னா கடைசி ஆர்குமெண்ட் ஸ்கேன் பை காலம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தோம்னா ரோ வைஸ் தான் நமக்கு இந்த ஸ்கேனிங் நடந்திருக்கு. அதனால தான் ரிசல்ட் அரேஞ்ச்மெண்ட் ரோ வைஸ் இருக்குது, ஹாரிசாண்டலாக இருக்குது. பட் நமக்கு காலம் வைஸ் தான் தேவைங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம ஸ்கேன் பை காலம் அப்படிங்கிற இந்த ட்ரூ ஆர்குமெண்ட்டையும் இந்த அரேஞ்ச்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ என்டர் கொடுக்கும் போது பிளாங்கான செல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இக்னோர் பண்ணப்படும். அண்ட் அதே மாதிரி நமக்கு வரக்கூடியது சரியான நமக்கு தேவையான வேர்ட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் அந்த ஆர்டரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த ரிசல்ட் தெளிவாகவே இருக்கும். ஸோ 2 காலம் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் 2 ரோ ஃபங்க்ஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செலெக்ஷன் ஆஃப் கண்டென்ட், இந்த ரேஞ்ச் ஆஃப் செல் நமக்கு ஒரே ரோவில் வேணுங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம 2 ரோ ஃபங்க்ஷன் நாம் யூஸ் பண்ணலாம்.
சேம் ஆர்குமெண்ட் தான் அரேல ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோம். இக்னோரில் நமக்கு இக்னோர் blank இல்லை எரர் இருக்குதுன்னா இக்னோர் blank அண்ட் எரர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். பட் இந்த வாட்டி நமக்கு டிஃபால்ட்டாகவே ரோ வைஸ் தான் ஸ்கேன் பண்ணப்படும். பட் நமக்கு காலம் வைஸ் தான் தேவைங்கிறதுனால ஸ்கேன் பை காலம் கொடுத்து நாம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா ஆஸ் யூஷுவல் குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும் பர்ஃபெக்டாக ப்ளேஸ் ஆயிரும். சரி, ஃபைனலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே நமக்கு ஸ்டூடெண்ட்டோட நேம் அண்ட் அவங்களுடைய இமெயில் ஐடி இருக்குது. பட் இவங்களுக்கான யூனிக்கான ஸ்டூடெண்ட் ஐடி பார்த்திங்கன்னா தேவை. பட் இது ஏற்கனவே பார்த்தோம்னா எம்எஸ் வேர்டில் ஆஸ் அ டேபிளாக இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா பேஸ்ட் ஆகும். பட் அதே ஆர்டரில் தான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஷீட்டில் ஒரு ஹெல்ப்பர் ஷீட்டில் நம்ம என்ன பண்ணலாம் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த யூனிக்கான ஐடி நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற இந்த காலமில் தேவை. ஸோ இதுக்கு நம்ம காப்பி பண்ணி ஒவ்வொன்றா ஒவ்வொரு ரேஞ்சாக பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக ஈக்குவல் டு 2 காலம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு சிங்கிள் காலமில் தான் தேவை. ஸோ 2 காலம் அரே மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அரே ஆர்குமெண்ட்டில் வேறு ஷீட்டில் இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் ரேஞ்சையும் நாம் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தேவைன்னா இந்த ரேஞ்சை F4 கொடுத்து நீங்கள் லாக்கும் பண்ணிக்கலாம். பட் அவசியம் இருக்காது. அண்ட் ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ நமக்கு தேவையான ஸ்டூடெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்தாச்சு. ஒருவேளை நமக்கு தேவையான அந்த அரேஞ்ச்மெண்ட் ஹாரிசாண்டலாக நடந்திருக்கு, இல்லை எனக்கு அது காலம் வைஸ் தான் தேவை, அந்த ஸ்கேனிங் காலம் வைஸ் தான் நடந்திருக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் கம்ப்ளீட்டாக அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இக்னோரில் நமக்கு எதுவும் அவசியம் இல்லைங்கிறதுனால இக்னோர் விட்டுடலாம். ஜஸ்ட் நம்ம கமா கொடுத்துட்டு டைரெக்டாக ஸ்கேன் பை ரோன் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஸ்கேன் பை காலம் கொடுத்துருவோம். அப்போ நமக்கு தேவையானது பர்ஃபெக்டாக அந்த அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட்டாக நமக்கு சரியான ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது, இதோட யூசேஜ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். பட் நாம் ரியாலிட்டியாக வேலை செய்யும் போது ஏகப்பட்ட இடங்களில் இந்த ஃபங்க்ஷன் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ப்ரோ, எனக்கு டேட்டா கம்ப்ளீட்டாக சிங்கிள் காலமில் இருக்குது, பட் அதை ரேஞ்ச் ஆஃப் காலம்ஸில் எனக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் Wraprows Wrapcols அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ப்ரீவியஸாக நம்ம Wrapcols Wrap ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.